ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசென்ட்டா எல்லா கம்பெனிலயும் கேட்ட கொஸ்டின். அதே மாரி டே 5 சீரிஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான். இது வந்து லீடர் அரேன்னு சொல்லுவோம். இது நெறைய டைம் நான் கம்பெனில ஃபேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லீடர் அரேனா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா, நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் அரே குடுத்துருவாங்க. அரே லிஸ்ட். இது வந்து எக்ஸாம்பிள். இந்த லிஸ்ட் ஆஃப் அரேல இப்போ வந்து லாஸ்ட்ல இருந்து நம்ம சூஸ் பண்ணணும். லீடர் அரேனா. லாஸ்ட் எலமெண்ட்ட நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். 2ங்கிறத ஸ்டோர் பண்ணிட்டு, லாஸ்ட் எலமெண்டோட கம்பேர் பண்ணணும். இப்போ வந்து இது கிரேட்டர் தெனா இருக்குதா? ஓகே. இத சூஸ் பண்ணிக்கணும். இது இத லாஸ்ட்ல ஸ்டோர் பண்ணிறணும். ஸ்வாப் பண்ணிட்டு, தென் இது இதோட கிரேட்டர் தெனா இருக்குதா? இல்ல. இதோட கிரேட்டர் தெனா இருக்குதா? இல்ல. தென் இதோட கிரேட்டர் தெனா இருக்குதா? இருக்குது. ஸோ, நம்மளுக்கு அவுட்புட் இத அடுத்து நீங்க இத வச்சு கம்பேர் பண்ணீங்கன்னா 16 இருக்கும். நம்ம இத வச்சு அடுத்தடுத்து நம்ம கம்பேர் பண்ணும்போது, இப்போ நமக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்னா 2, 5, 17 இதான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வரும். ஸோ இதுதான் லீடர் அரே. ஸோ நம்ம இத தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். ஏங்கிற ஒரு அரேல இத அவங்க கொஸ்டின் கொஸ்டின். ஸோ நான் அத எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் உங்கள்ட்ட எப்படி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு மெத்தட் தான். அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு இன்டிஜர்ல தென் வந்து நீங்க மேல வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. util டாட் ஸ்டார் ஈக்குவல் டு நான் ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரிசல்ட் இதுதானே ரிசல்ட். என்னோட ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு நான் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். அரே லிஸ்ட்ல ஒரு மெத்தட். இப்ப அந்த மெத்தட் பேர் வந்து லீடர். ஓகே. இந்த லீடர்ல நான் ஏ மட்டும் பாஸ் பண்றேன். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, அந்த ரிசல்ட்ட மட்டும் பிரிண்ட் பண்றேன். இப்போ இது கம்ப்ளீட். இன்னும் கீழ என்ன பண்றேன்னா, இந்த மெத்தடுக்குள்ள ஃபங்ஷனுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றேன். என்னன்னா, ஸ்டாட்டிக் அரே லிஸ்ட்ங்கிற மெத்தடு கிரியேட் பண்ணிட்டு லீடர் என்னோட ஃபங்ஷன் நேம் தென் வந்து இந்த அரேவை பாஸ் பண்ணிட்டேன். இதுக்குள்ள அடுத்தடுத்து என்ன பண்றோம்னா, இப்போ நம்ம இந்த அரே லிஸ்ட்ங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ரிசல்ட் இன்டிஜர் எஸ்ன்னு வச்சுட்டு நியூ அரே லிஸ்ட் ஓகே. இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஏ டாட் லென்த் -1 இப்போ இதுல லாஸ்ட்ல என்ன இருக்கும்னா 2ங்கிற மாதிரி வேரியபிள் இருக்கும் ஸ்டோர் ஆகி போயிடும். ஸோ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பின்னாடி இருந்து நான் கம்பேர் பண்ண போறேன். அதனால ஏ டாட் லென்த் -2 ஓகே. தென் இப்போ வந்து என்னன்னா, லாஸ்ட் எலமெண்ட்ட நம்ம கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் எலமெண்ட் தான் பெருசு. ஸோ அத நம்ம ரெஸ் டாட் ஆட் லாஸ்ட் அத ஸ்டோர் பண்ணிரணும் ஃபர்ஸ்ட்டு. பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பேர் பண்றதுனால -2ங்கிற மாரி குடுத்துக்கிட்டு, இது 0 வர எனக்கு கம்பேர் பண்ணணும். இப்போ கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பேர் பண்றது எத கம்பேர் பண்ணணும்? ஏ ஆஃப் ஐ கிரேட்டர் தென் லாஸ்ட்ட விட கிரேட்டர் தென்னா இருந்ததுன்னா, எனக்கு வந்து ஸ்வாப் பண்ணு. மாத்திரு. இந்த வேல்யூ தூக்கி அதுல வச்சிரு. அப்படின்னு வச்சுட்டு, இப்போ நான் அந்த என்ன இருக்கு? ரிசல்ட்ல தூக்கி ஆட் பண்ணிக்கிறேன். எந்த வேல்யூ? ஏ ஆஃப் ஐய தூக்கி நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அது ஈக்குவலா இருந்தாலும் ஓகே தான். இப்போ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா, இந்த ரிசல்ட்ட தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். ஆ. ஓகே. இப்போ ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா திருப்பி நம்மளோட ஆன்ஸர் என்ன வரும்னா 2, 5, 17. ஸோ இதான் லீடர் ஆஃப் அரே. ஸோ நம்ம வந்து இந்த மாரி லீடர் ஆஃப் அரே வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அ இப்போ நீங்க போடுறீங்க. ஓகே. இது வந்து எனக்கு வந்து ஆர்டரா வரணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும். அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? டைரக்ட்டா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கலெக்ஷன்ஸ் டாட் ரிவர்ஸ் அந்த மாரி குடுத்துட்டீங்கன்னா, நம்ம வந்து நம்மளோட இத ரிவர்ஸ் பண்ணிட்டு, திரும்ப நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா, 17, 5, 2 ஓகே. இந்த மாரி அவங்க கேட்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து அவங்க இத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ரோகிராம் ஓகே. நீங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கு பதிலா ரிவர்ஸ் ஆர்டர் இந்த சார்ட்டிங் ஏதாவது பண்ணுங்கங்கும்போது, நீங்க ஏதாவது பபிள் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து அவங்க இதே தான் யூஸ் பண்ணணும், அத தான் யூஸ் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அவங்க கேட்டா மட்டும் நீங்க பபிள் சார்ட் அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.